அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கணித்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒளியானவன். குரான்ல சொல்றான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லார். அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியானவன். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றான் பாருங்க. மசல் நூரிஹி க மிஷ்காத். அவருடைய ஒளிக்கு உதாரணம் ஒரு மாடத்தை போன்றது. ஃபிஹா மிஸ்பாஹ், அதுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கின்றது. அல் மிஸ்பாஹு ஃபி சுஜாஜா, அந்த விளக்கு எங்க இருக்குன்னா ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்கின்றது. அசுஜாஜத்து கண்ணஹா கௌகபுன் துர்ரியா, அந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னா ஒளி வீசுகின்ற நட்சத்திரத்தை போல மின்னுகின்றது. யூக்கது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனா, பாக்கியம் பொருந்திய ஒளிவ மரத்திலிருந்து அது எரிக்கப்படுகின்றது. லா ஷர்கியா ஒலா ஹர்பியா, அந்த மரம் மேல் திசையை சார்ந்ததும் அல்ல, கீழ் திசையை சார்ந்ததும் அல்ல. எக்காது ஜெய்துஹா யூலி, அது கூட எண்ணெய் இருக்கின்றதே அதுவும் ஒளி வீசுகின்றது. எப்படி தெரியுமா? வளம் தம்சசு நார், நெருப்பு தீண்டாவிட்டாலும் அது ஒளி வீசுகின்றது. 100 நாளா 100, ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கின்றது. எஹிதில்லாஹு ஒளி நூஹி மயஷா, தான் நாடியவர்கள் அல்ல அவனுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுவதாக சொல்லிட்டான். இப்படிப்பட்ட ஒரு உதாரணம். ஒரு மாடம்னு சொல்றான், அந்த மாடத்துக்குள்ள விளக்கு இருக்கு, அந்த விளக்கு கண்ணாடிக்குள்ள இருக்கு, அந்த கண்ணாடி நட்சத்திரத்தை போல மின்னுது. அது எப்படி எரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஒலிவ மரத்திலிருந்து, ஆலிவ் மரத்திலிருந்து. அது மேல் திசையை சார்ந்த கீழ் திசையை சார்ந்ததும் அல்லன்னு சொல்லிட்டான். அது கூட எண்ணெயை பத்தி சொல்லும்போது கூட அது நெருப்பு தீண்டாவிட்டாலும் அது ஒளி வீசுகின்றது என்று அல்லாஹ் இப்படியாக சொல்லிட்டான். அவன் நம்மை அனைவரையும் ஒளியின் பக்கம் நடத்த வேண்டும். இது போன்ற அல்லாஹ் ஒளியானவன்றத எவ்வளவு விளக்கமா சூரத்து நூர், அந்த அத்தியாயத்தின் பேரே 100 தான். 100 என்ற அத்தியாயத்திலே இப்படி சொல்லுகின்றான். இதை போன்ற வசனங்களை படித்து அல்லாஹ்வை பற்றி அறிந்து பிறருக்கும் சொல்லுவோம், நன்மை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.